ஒரு பெரிய மகான் குளித்துவிட்டு தன்னுடைய சீடர்களுடன் ஆற்றங்கரையிலிருந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நல்ல பட்டையாக விபூதி எல்லாம் பூசிக்கொண்டு மந்திரங்களை எல்லாம் ஜெபித்து கொண்டு அந்த மகான் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிரே 5 நாய்களை பிடித்து கொண்டு துர்நாற்றம் வீசக்கூடிய உடம்புடன் எதிரே ஒருத்தவர் கொஞ்சம் வருகிறார். அவரை பார்த்து அவருடைய சீடர்களெல்லாம் நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கரர் அந்த நபரை நிமிர்ந்து பார்க்கிறார். அந்த நபர் சொல்லுகிறார், அழுக்கு துணியுடன் அழுக்கு முகத்துடன் துர்நாற்றத்துடன் இருக்கக்கூடிய அந்த நபர் கேட்கிறார், நான் நகர வேண்டுமா அல்லது என் ஆத்மா நகர்ந்து போக வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே ஆதிசங்கரர், அந்த மகான் வேற யாரும் இல்லை, ஆதிசங்கரர் தான். ஆதிசங்கரர் வந்திருப்பது சிவபெருமானே தான் அப்படின்னு புரிந்து வைத்து கொண்டு அவருடைய கால்களிலே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறார். அப்போது இறைவன் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிறத ஸ்ரீ ஆதிசங்கரர் அந்த மகான் தெரிந்து கொண்டாங்க. அந்த மகானுடைய ஜெயந்தி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஸ்ரீ ஆதிசங்கர ஜெயந்தி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. கடக லக்னத்திலே அந்த மகான் பிறந்திருக்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த ஆதிசங்கர பகவான் அவதரித்திருக்காங்க. இதைத்தான் அதாவது புலிப்பாணி தன்னுடைய பாடலில் சொல்கிறாரு, கேளப்பா ஈரைந்தில் முக்கோள்கள் நிற்குமாயின் சந்நியாசி யோகமடா அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த 3 கோள்களில் ஒரு கோள் உச்சமடைந்தால் அந்த சந்நியாச யோகமானது நிச்சயமாக வருகிறது. ஸ்ரீ ஆதிசங்கர பகவான் ஏகப்பட்ட மடங்களை எல்லாம் நிறுவியிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்திலே சர்வஞான மடத்தையும் பீடத்தையும் அவங்க அமைச்சிருக்கிறாங்க. அவங்க போகாத இடங்களே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட மகான், அவங்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாமே அந்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. எளிய சுரூபம், எங்கு சென்றாலும் நடைதான், எங்கு சென்றாலும் ஒரு ஆத்மார்த்தமான இறை பயணம், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத மிகப்பெரிய அந்த மகானை நினைத்து இன்னைக்கு நாம் வழிபட்டோம்னா நம்முடைய பாவங்கள் தீருங்க. அதே மாதிரி நான் சொல்கிறதை யாருக்கிட்டுமே நீ சொல்லாத, இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம், இந்த மந்திரத்தை நீ யாருக்குமே சொல்லாமல் உன்னுடைய மனசிலேயே நீ தியானம் செய், உனக்கு முக்தி கிடைக்கும், உனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய குருநாதர் ஒரு சீடனுக்கு, ஒரு சிஷ்யனுக்கு ஒரு பெரிய மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். ஆனால் அவரோ எனக்கு மட்டுமே முக்தி கிடைக்க வேண்டுமா, எனக்கு கிடைக்கிற முக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டாமா, ஏழை எளியவர்களுக்கு பக்த கோடிகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டாமா, அப்படி இருக்கும் பொழுது அந்த மந்திரத்தை நானே வைத்துக்கொண்டு நானே ஜபித்து கொண்டு நானே சுயநலமாக நானே சொர்க்கம் செல்வதில் என்ன பலன், எல்லோருக்கும் அதை தெரிவிக்க வேண்டும், உலக ஜீவத்து ராசிகள் எல்லோருமே அதை ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மேலே ஏறி எல்லாருக்கும் அந்த மந்திரத்தை, அந்த 8 எழுத்து மந்திரத்தை உபதேசித்த ஸ்ரீ ராமானுஜருடைய மிகப்பெரிய அவதார திருநாளாகும் இன்றைய திருநாள் அமைஞ்சிருக்குதுங்க. ஸ்ரீ ராமானுஜர் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாருங்க. அதாவது வைணவ பீடங்களை எல்லாம் அமைத்தவர் ஸ்ரீ ராமானுஜ பெருமான். அந்த மகானும் இன்றைய தினத்தில் கடக லக்னத்தில் தான் அவதாரம் செய்திருக்கிறாங்க. அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகன்னு 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குதுங்க. அதனால தான் அந்த மகான் ஏகப்பட்ட நூல்களெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீண்ட காலம் வாழ்ந்து நெடுநாள் இருந்து இறைவனுடைய எல்லாமல்ல பெருமாளுடைய திருமாலின் திருப்பாத கமலங்களை வேண்டி இருந்து பல பாடல்கள் கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாகவதங்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறாங்க. வைணவ சம்பிரதாயங்கள், அந்த வைணவ சம்பிரதாயங்களுக்கெல்லாம் ஆதி குருவாக இருந்து வைணவ கோவில்களுடைய அந்த பூஜை முறைகளை எல்லாம் நெறிப்படுத்தியும் இருக்காங்க. அந்த நெறிப்படுத்துதலே அந்த மகான் மிகப்பெரிய மகான்க. இந்த 2 மகான்களையும் இன்றைய தினம் நாம் நினைத்து, இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே தினமும் நாம் நினைத்து வணங்க நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் எல்லாமே விலகி கஷ்டங்கள்
கஷ்டங்கள் எல்லாமே விலகி நமக்கு நல்லது நடக்கும். இந்த 2 மகான் பாடல்கள் பாடிய அந்த மந்திரங்கள் ஸ்லோகங்களை எல்லாம் சொல்ல சொல்ல நமக்கு எல்லாமே கிடைக்குங்க. அதனால் ஸ்ரீ ராமானுஜ பெருமானையும் ஸ்ரீ ஆதிசங்கர பெருமானையும் நினைத்து வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சுகபோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.